வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த சமர்ப்பிக்கப்பட்ட கனடாவின் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இனி குடியேற்றவாசிகள் எப்படி மெயின்டைன் பண்ண போயினோம், வெளிவார அமைச்சர் என்ன கதைச்சிருக்கிறார் அதை ஒஃபிஷியலா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இனி கனடாவுக்குள்ள வர்ற ஆட்களின் எண்ணிக்கையை எப்படி குறைச்சிருக்கணும்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதால் இதை எப்படி குறைப்பினோம்னா ஒர்க் பெர்மிட் கொடுக்குறதுன்ற குறைக்க போயினோம். அடுத்தது டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸ், அதான் ஒர்க் பெர்மிட் கொடுத்து வெர்றாக்கள், அதை விட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கணக்கை கட் ஆஃப் பண்ணியிருக்கணும். மற்றது ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போயினோம். முதல் போட்ட திட்டங்களில் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி ஆகலும் குறைக்க போயினோம். அதை விட இங்கே ஏலவே இருக்கிறாக்களில் கன பேருக்கு பிஆர் கொடுக்குறதுக்கும் எண்ணம் இல்லை, அதையும் குறைக்க போயினோம். அந்த விஷயம் என்னென்னது சின்ன தொகுப்பால் பார்க்க போகிறோம். உங்களுக்கு உகந்ததாக இருக்கும், தேவையான ஆட்களுக்கு பகிர்ந்து விட்டால் பிரயோசனமாக இருக்கும். ஆமுறவுகளே, கனடாவினுடைய பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். கனடா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த குடியேற்றம் சம்பந்தமாக. குடியேற்றத்துக்கு எதிராக ஏலவே கூடுதலான குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலிருந்து வந்ததற்கு இணங்கவும் அதுவும் உள்வாங்கப்பட்டு இங்கே அவர்கள் குடியேற்றவாசிகளை குறைத்திருக்கிறார்கள். எப்படி என்று பார்த்தோம்னா, முன்னர் திட்டமாக இருந்தது 6,73,000 சுச்சம் பிஆர் கொடுப்பதற்கு இலகுவாக இருந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தின்படி அது ஹட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவாக என்றால் 3,80,000 பிஆர் தான் கொடுக்க போயினோம். ஒரு வருஷத்துக்கு அல்ல, 3 வருஷங்களுக்கு, for 3 years, 2026, 2027, 2028. இதை குடியுறவு அமைச்சர் இமிகிரேஷன் மினிஸ்டர் லீனா டயப் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்ன விஷயம் என்றால் 3,80,000 ஃப்ரீஸ் பண்ண போயினோம். அடுத்து வரும் 3 வருடத்திற்கு சராசரியாக ஒரு வருடத்துக்கு பார்த்தோம்னா 1,26,666 பேருக்கு தான் பிஆர் கிடைக்கும் ஃபர் இயருக்கு. இதுக்குள்ள அடிஷனலாக ஐஆர்சிசின்ற தகவல்கள் அடிஷனலாக பிஆர் காட்டப்பட்டிருக்கேட்டா 1,48,000 பேர், அதில் 1,15,000 பேர் ரிஃப்யூஜியாக நாட்டுக்குள்ள வந்தாக்களுக்கு. இப்போ இந்த அடிப்படையில் இனி பிஆர் கொடுக்குறன்றது இறுக்கமாக இருக்க போகுது. அதாவது உள்ளுக்கு இருக்கிறாக்களுக்கு ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஆர் அப்ளை பண்ணால், அல்லது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள் அப்ளை பண்ணால் எல்லாம் ஏற்கனவே முதலே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஆர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அது உலகம் அறிந்த கதை. அவர்களாகவே நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். சிலர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட பல ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு அப்ளை பண்ணி பல மாதங்களாக வரவில்லை என்று ஆர்ப்பாட்டங்களும் உங்களுக்கு தெரியும் நடைபெற்றிருக்கிறது வெவ்வேறு மாநிலங்களில். அது பற்றிய தொகுப்பை பிறகு பார்ப்போம். இப்போ இப்படி இருக்கையில் இவர்கள் இப்படி பிஆர் கொடுப்பதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கார்கள். பெரும்பாலும் சடி கரவாசி என்று கூட சொல்லலாம். இது கனடாவில் என்றும் இல்லாதவாறு இந்த குடியேற்ற கொள்கையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தோம் என்றால் ஒர்க் பெர்மிட் கொண்ட அடிஷனலாக ஒர்க் பெர்மிட் கொண்ட ஒரு சுமார் 33,000 பேருக்குத்தான் பிஆர் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுவும் 2026, 2027 மட்டும் 2 வருடங்களுக்கு 33,000 பேர். இன்றைக்கு ஒரு 16,000 பேருக்குள்ள தான் அதுவும் அம்பிட போகுது. கனடா பூராகவும் ஒர்க் செய்து கொண்டிருக்கிற ஒரு 16,000 சுற்றம் பேருக்கு தான் ஃபேர் இயருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே கனடாவில் பிஆர் பெறுவது கொஞ்சம் இறுக்கமாக கடைபிடிக்கப்பட போகின்றது. அது ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதை விட சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது, இறுக்கமாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் மாணவர்களுக்கு அது முதலும் மோசடி செய்து அத்தனை மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணப்படுவதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது விண்ணப்பிக்கின்ற 10 இந்திய மாணவர்களில் பெரும்பாலும் 7 அல்லது 8 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக, 75%, 80% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாகத்தான் தகவல்கள் இதுவரை. போல டெம்பரரி ரெசிடென்ட் ஃபாரின் ஒர்க்கர்ஸை பற்றி பார்த்தோம்னா ஒர்க் பெர்மிட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள வர்றாக்களை ஒவ்வொரு ஸ்கில் ஒர்க்கர்ஸோ அல்லது லோவர் கேட்டகரி ஒர்க்கர்ஸுக்குள்ள உள்ளுக்குள்ள வர்ற எண்ணிக்கை எப்படி மெயின்டைன் பண்ண போயினோம்னா 82,000 இருந்ததை 60,000 குறைக்க போயினோம். அதுவும் 2 வருடங்களுக்கு 26, 27க்கு. அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் மினி ஒர்க் பெர்மிட்டில் வர்றதுன்றதையும் மட்டுப்படுத்த போயினோம். ஒரு 40% குறைக்கிற ஐடியாவில் இந்த பாதீடு அமைஞ்சிருக்குது. அதை வெளிவிவகார அமைச்சர் லீனா டயப் அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே இமிகிரேஷன் கொள்கைகளில் புதிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. குறைந்த அளவிலான பிஆர்
வழங்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஃபாரின் ஒர்க்கர்ஸை குறைக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் மாணவர்களை குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த வரும் 3 ஆண்டுகள் 2028 மட்டும் கனடாவுக்குள்ள வருவதென்பது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட இங்கே ஏலவே இருப்பவர்கள் ரிஃப்யூஜி இருந்த ஆக்களும் சரி, மற்ற ஒர்க் பெர்மிட்ல இருக்க இன்டர்நேஷனல் பிஆர் பெறுவது கடினமாக்கப்பட்டிருக்கிறது, அரைவாசியாக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆகவே இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். கனடாவில் இருக்கிறார்கள். அதிகரித்த குடியேற்றங்கள், வேலையின்மை, வேலை சுமைகள், வாழ்க்கை சுமைகள் அதிகரித்ததன் காரணமாக இது இங்கு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறதாக உணரப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.